இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே கடந்த வாரம் அமலுக்கு வந்த 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இருதரப்பினரும் மீறி வருவதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளனர். லெபனானின் யஹ்மர் அல் ஷஹீப் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக கஃபார் கிலாடி என்ற இடத்தில் உள்ள இஸ்ரேலிய பீரங்கி தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஹெஸ்புல்லா அறிவித்துள்ளது. அதேநேரம் தெற்கு லெபனானில் பணியாற்றும் தனது வீரர்கள் மீது ஹெஸ்புல்லா ராக்கெட்டுகளை ஏவியதாகவும் அதற்கு பதிலடியாக அவர்களின் ஏவுதளங்களை அழித்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் தெற்கு லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் நிபந்தனையின்றி வெளியேற வேண்டும் என்று லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபின் பெர்ரி வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதர்களுக்கு இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நடைபெறவுள்ளது. கடந்த மார்ச் 2 முதல் ஏப்ரல் 21 வரை இஸ்ரேலிய தாக்குதல்களில் லெபனானில் 2454 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.